வணக்கம் தெய்வானேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அதாவது எப்படி மங்களகரமா லட்சுமி கடாட்சமா இருக்காங்க. எவ்வளவு சிரிச்சு மூஞ்சியா இருக்காங்க பாரு. பாக்கும்போது இவங்க கூட பேசிட்டே இருக்கலாம்னு தோணுது. அப்படியா? ஆனா குடும்பத்துல பல வில்லங்கங்கள் வரும், பரவாயில்லையா? அப்படியே சொல்றேன். தெய்வானேமா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னன்னா, நம்மளுடைய செல்லமே இன்னும் ஒரு சில நாட்கள்ல 100 எபிசோட்ஸை வந்து கடக்க போகுது. எப்படி இருக்கு 100 எபிசோட்ஸ்? நம்பவே முடியல, இப்போ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஷூட்டிங் ரொம்ப நாள் முன்னாடி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்களும் எப்படா இது நம்ம சன் டிவில ஸ்டார்ட் ஆகும், எப்போ வரும்னு வெயிட் பண்ணி கடைசியில வந்தது இப்போ 100 எபிசோட் ஆயிடுச்சு. டக்குன்னு அப்படி போன மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க, வீட்ல இருந்து அந்த ஃபுட், அந்த ஃபேமிலி ஃபுட்டை பார்க்கும்போது அதுல பார்க்கும்போது நீங்க தான் ரொம்ப டெரரா இருக்கீங்க. அந்த சீரியல்லையுமே வந்து ஐயோ இந்த மாதிரி நமக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்னா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. வெளியே மக்கள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு ரிசெப்ஷன்? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, கேரக்டர் பிடிச்சி போச்சு. நம்ம சீரியலுக்கும் ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது அபிப்பிராயம் தான் வந்துட்டு இருக்கு. என்னோட கேரக்டர் டோட்டலி இந்த வில்லனி கேரக்டர் கிடையாது. பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஆமா, தப்பே கிடையாதுல்ல. அப்புறம் பாசிட்டிவான வில்லின்னு சொல்லலாம். பாசிட்டிவான வில்லி. ஏன்னா ஒரு வாட்டி பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், திருப்பியும் அவன் அந்த பக்கமா போக கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அண்ட் இந்த 100 எபிசோட்ல உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு சீன், அப்பா செல்லமேல இந்த சீன் வந்து ரொம்பவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்பவே செமையா இருந்தது அப்படின்னா, இந்த பையன்கிட்ட இந்த மாதிரி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு இந்த மாதிரி நீ தனியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு மாதிரியா பிளாஸ்டா ஒரு மாதிரியா பேசிட்டு போவோம். அப்போ எனக்கு ரொம்ப வேதனையாகி அது தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அது கொஞ்சம் இமோஷனலாக இருந்தது. அது எடுக்கும்போதும் ஜிஷ்ணுவும் வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர், அவரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதனால அந்த ஒரு சீன் எங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபேமிலியாகவே பண்ணும்போதே கொஞ்சம் சொல்லும் போது உண்மையாலுமே ஹார்ட்லாம் வெளியே வந்து துடிச்சிட்டு போகும். அதே மாதிரி எப்படி உங்களுடைய காம்போஸ் ஒவ்வொன்று நாங்கள் பார்த்து ரசிக்கிறோமோ, உங்களுக்கும் கவினுக்கும் இருக்கிற காம்போ வந்து அவ்வளோ க்யூட்டு. நீங்கள் ஏதாவது பண்ண சொல்லி அதுக்கு வந்து அந்த பையன் ஓகேம்மா நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, பாட்டின்னு அவ்வளோ க்யூட்டாக கூப்பிடுறது. ஸோ கவின் பற்றி சொல்லுங்கள். அதுதான் நான் சொன்னேன்ல, அவனுக்கு வந்து இவங்க எல்லாமே இந்த டைம்ல நம்ம எல்லாம் எப்படி நடிக்கணும், அவன் ஏதாவது சொல்லி கொடுத்தாது பண்றதுக்கு ஒரு பயம் அப்படியெல்லாம் இருக்கும்ல, இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் எல்லாருக்கும் முன்னாடியே ரெடியா இருப்பான். அந்த ஒரு சீன் சொல்லும் போது பண்றதுக்கும் அந்த ஒரு ஸ்பிரிட் இப்பவே இருக்கு. ஸோ நம்ம தான் அவங்ககிட்ட ஒரு சீன் அவன் கூட பண்ணும்போது நம்மள தான் பயப்படணும். நம்ம நடிப்பு கம்மியாக கூடாதுல்ல. நீங்க அந்த பிகினிங் டைம்ல பார்த்துருப்பீங்க, நாங்க வெளியில இருந்து வரும்போது இவன் ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கோம், கூடைக்குள்ள இருந்து வெளியில வரும், கட் பண்ணலாம்னு எண்ணம் ஃபுல்லா அங்கேயே. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல பண்ண விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். ஆமா, அது நம்ம ரொம்ப சீரியஸா நடிக்க சொல்லுமா, இவன் ஃபேஸ் பார்க்கும்போது இவன் இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கோம், செம்ம சிரிப்பு வரும் எனக்கு. பிகினிங் எல்லாம் இவன் கூட நடிக்கும் போது இந்த கேரக்டர் நம்மளுக்கு புதுசு இல்லை, இவன் பண்ற அந்த எக்ஸ்பிரஷன்ல எனக்கு சிரிப்பு வரும் ஷார்ட்ல. இப்போ அது பழக்கம் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு காம்படிஷனே பசங்க தான். சரி, செல்லமேல இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்பொழுது பர்சனல் லைஃப்ல வீட்டில் எப்படி நீங்க ரொம்ப ஃபன்னா ஜாலியா ஜோவியலா இருப்பீங்களா? எப்படி? ஜாலியா ஜோவியலா ஃபன்னா தான் இருப்பேன். சீரியஸாலாம் கிடையாது. இல்ல, என்ன பசங்க கிட்ட கூடயும் ரொம்ப அந்த அதோட என்ன சொல்றது, நம்ம கண்ட்ரோல் மீறி போற மாதிரி இருந்தா தான் கோவப்படும், தவிர வெரி கூல். இல்ல அது மட்டும் இல்லாம மீனா சேச்சி வந்து ஒரு டான்ஸரும் கூட. உங்களை வந்து நாங்க எங்களுடைய சன் ஷோஸ்ல எல்லாம் பாக்குறப்போ ஆஹா இவ்வளவு நாள் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் எல்லா ஷோஸ்லயுமே மேம் வந்து டான்ஸ் அப்கமிங் நிறைய ஷோஸ் வருது, அந்த ஷோலாம் உங்களுக்கு டான்ஸ் பண்ணிக்கலாம் கலக்குறோம். ஆமா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாய்ஸ்னு வச்சுக்கோங்க, அதாவது டான்சிங் லைஃப் லாங் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆக்டிங் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? ஐயோ அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். இப்போ கேட்டிங்கன்னா ஆக்டிங் தான் நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன். டான்ஸ் வந்து ஒகேஷ்னலி தான் பண்ணுறேன். எனக்கு டான்ஸ் ஆக்சுவலி ஆக்டிங்கை விட டான்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இதுல எது சூஸ் பண்ணுங்க, இதுல நீ பெஸ்டா இருக்கலாம் சொன்னா மேபி நான் டான்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். பாரு இப்ப எப்படி ஆன்சர் சொன்னாங்க நமக்கு யோசிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். ஆக்டிங்லாம் போலாம்னு சொல்லிட்டு கடைசியில் டான்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் வாட் எவர் மேம், செல்லமே வந்து 100 எபிசோட் கடக்க போறது, இது அப்படியே 1000 எபிசோட் கொண்டு போனோம். கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் வந்து உங்களை பார்க்கும்போது ஐயோ எனக்கு இந்த மாதிரி அம்மா வேண்டாங்க, இப்படி அம்மா வேணும்னு நினைக்கிறவங்களும் அது வந்து 1000 எபிசோட்ல தான் பண்ணுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் சீரியஸா இன்னைக்கு உங்களை வந்து நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கும் தான் உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தெய்வானேமா, உங்களுடைய பயணம் தொடரட்டும். தேங்க்யூ so much. வெல்கம் விக்ரம். வணக்கம். ஹாய் விக்ரம்.
எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. எஸ், நாங்க 2 பேரும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். 100 எபிசோட்ஸ் தொட போகுது. செல்லமே செல்லமே. நன்றி. ஹாப்பியா இருக்கு. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா 100th எபிசோட்ன்றது வந்து ஒரு சாதனையா நான் வந்து எடுத்துக்கல. ஆனா இன்னும் ஆமா ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஒரு விஷயத்துக்காக ஐ அம் சோ ஹாப்பி. பிகாஸ் இந்த 100 எபிசோட்ன்றதை தாண்டி இவ்வளவு நாளா அந்த 100 எபிசோடுக்குள்ள இந்த டீம் கூட அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, அது வந்து சீக்கிரமா வந்திருக்கு. அது கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கு. இங்கே மட்டும் கிடையாது, உண்மையாலுமே பார்க்குற ஆடியன்ஸுக்குமே அதுதான். ஸோ என்ன அப்படின்னா, சுந்தரிலேருந்து கார்த்தி அப்படிங்கிற பேர் வந்து எல்லாரும் மனசில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த கார்த்திங்கிற பேரை அப்படியே லைட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு விக்ரம் உள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே விக்ரமாக தான் நீங்கள் தெரியுறீங்க வெளியே. ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்லமே விக்ரம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரிசப்ஷன் கிடச்சிருச்சு. பொதுவாக வந்து என்ன அப்படின்னா, சினிமாவாகட்டும் சீரியல் ஆகட்டும், இந்த அப்பா புள்ள அப்பா பையன் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து ரொம்பவே செமையாக ஒரு ஹிட்டான ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது செல்லமையில வந்து விக்ரமும் கவினும் அந்த காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி செம்மையான சேட்டையாக இருக்கேடா, சொல்கிறதா கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கவின் கூட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கு? கவின் ஏற்கனவே வந்து சுந்தரியில கிருஷ்ணானாவுக்கு பையனா நடிச்சிருந்தேன். ஸோ அந்த டைமில் இருந்த சர்வேஷுக்கும் இப்போ இருக்கிற கவினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் வந்து அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதி புள்ள அமாவாசை மாதிரி அப்படியே சைலண்டா இருப்ப. இங்க வரும்போது அவனுக்கு கொஞ்சம் ஏறிடுச்சு. இன்னொரு விஷயம் அது எனக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னொரு விஷயம் அப்பாவா நடிக்கிற, அது வாழ்க்கையிலும் அந்த அப்பாவா நடிக்கிற தருணம் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம பையனை பார்க்கும்போது ஆஹா நல்லா இருக்கே, இதெல்லாம் கூடிய சீக்கிரம் பிராக்டிஸ் தாண்டி அது இப்போ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா உண்மையாவே ஜிஷ்ணு, நீங்க என்ன கேரக்டர் பண்ணாலும் அது ஐகானிக் தான். கார்த்திகை எப்படி யாராலையும் இன்னும் மறக்க முடியலையோ அந்த மாதிரி விக்ரம் அடுத்தடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா 2த்துலயுமே சோகம் என்ன தெரியுமா, குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் எப்பவுமே குடும்பத்துக்கு. ஆனா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, இதுலயும் இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகளும் நடந்தாலும் நடக்கலாம். பிரீத்தி வேற இப்ப நடுவுல இல்ல, அது வந்து சுந்தரி கார்த்திக் நடந்திருப்ப. இது வந்து செல்லமே விக்ரம் ஆச்சே கொஞ்சம், அதனால வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் தெரியல. இப்ப ஏதாச்சும் டிஸ்ட் வச்சாலும். சரி, அப்படி விக்ரமா வெளியே போகும்போது இப்ப என்ன சொல்றாங்க வெளியே பப்ளிக்ல? இப்போ ஆக்சுவலி வந்து அந்த இது பண்ணி நீங்க கேட்ட மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகள் கூட இருக்கிற அந்த பாண்ட் இருக்குல்ல. ஸோ கார்த்தியை பார்த்த யாருக்குமே வந்து அந்த இவங்களால வந்து அந்த ஒரு சீரியஸ் ஸ்பேஸ் பார்த்துக்கிட்டு அந்த ரொம்ப லவ்வபிளா வந்து காமிக்கிறது ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றேன். குறிப்பா வந்து என் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர். இந்த சுந்தரி கார்த்திக் கூட வந்து அப்பா அம்மாவுக்கெல்லாம் வந்து சம்டைம் எரிச்சல் ஆயிடும். எவ்வளோ வந்து எவ்வளோ இது இருந்தாலும் என் பையன் இவ்வளோ கெட்டவன் எங்களுக்கு தெரியும்ப்பா அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் நடிப்புமான்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து என்னன்னா இந்த கேரக்டரைசேஷன் பாக்குறப்போ உனக்குள்ள ஒரு நல்ல ஒரு தகப்பன் இருக்குடா, இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நல்ல தகப்பு இருக்குடா, ஒரு குழந்தை வந்து பிறந்தா கூட நீ வந்து சூப்பரா பாத்துப்படா, அந்த மாதிரி நம்பிக்கை வந்து இருக்கு.